அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவை தெரிவிப்பதாக தற்போது முக்குளத்தோர் புலிப்படையைச் சேர்ந்த கருணாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார். 40 தொகுதிகளிலும் அதிமுகவை வீழ்த்த திமுக கூட்டணிக்கு பரப்புரை மேற்கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக கூட்டணிக்கு முக்குளத்தோர் புலிப்படை தன்னுடைய ஆதரவை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவிப்பதாக அந்த கட்சியுடைய தலைவர் கருணாஸ் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக 40 தொகுதியிலும் திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவை தெரிவிப்பதாக கருணாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு 5 நிமிஷ கோரிக்கையையும் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக அந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். 13 முத்துராமலிங்க தேவருடைய குருபூஜை நாளை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும், மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்றும், மருதுபாண்டியர்களுடைய சிலையை பாராளுமன்ற வளாகத்தில் வைக்க வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வைத்து இந்த ஆதரவை தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இன்று பகல் காலையில் அண்ணா அறிவாலயத்தில் கருணாஸ் முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய ஆதரவை நேரில் தெரிவிக்க இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.